யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த வீடியோவை நீங்கள் திட்டமிட்டு தேடி வந்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இந்த வீடியோ உங்களை தேடி வந்துள்ளது. ஏனென்றால் குருவை அடைவது எப்படி என்று உங்கள் மனதிற்குள் எழும் ஒரு கேள்வி சாதாரணமான ஆன்மீக ஆர்வம் அல்ல. அது குருவே தன்னை உங்களுக்கு நினைவூட்டி கொள்வதன் அடையாளம். ஒரு விதையைப் போல இந்த கேள்வி உங்கள் மனதில் விழுந்திருக்கிறது என்றால் அதற்கான மழையையும் வெயிலையும் காலத்தையும் ஏற்கனவே அந்த மகாகுரு நிர்ணயித்து விட்டார் என்று அர்த்தம். இந்த வீடியோவில் நாம் எந்த உபதேசமும் பேசப்போவதில்லை, வாதம் செய்யப்போவதில்லை, எங்கள் அனுபவத்தை உங்கள் மீது திணிக்கவும் போவதில்லை. ஒரு குருவின் அருள் ஒரு உயிரை எப்படி மெதுவாக, ஆழமாக, நிச்சயமாக தன்னிடம் இழுத்து கொள்ளுகிறது என்பதை மிக எளிய உணர்வோடு பகிரப்போகிறோம். பலரும் நினைக்கிறார்கள், நான் பக்தி செய்தால் எனக்கு ஒரு குரு கிடைப்பார் என்று. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? குரு கிடைத்த பிறகே நமக்குள் உண்மையான பக்தியே தொடங்குகிறது. குரு கிருபை என்றால் குரு கனவில் வருவது அல்ல, நேரில் காட்சி தருவது அல்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் உங்களிடம் எல்லாமே இருந்தும் ஏதோ ஒன்று குறைகிறதே என்று உங்கள் உள்ளம் சொல்லத் தொடங்கும் அல்லவா? அதுதான் குரு கிருபை. அந்த குறை பணம் அல்ல, பதவி அல்ல, உறவுகள் அல்ல, ஆழத்தில் நீங்கள் தேடும் ஒரு பாதுகாப்பு. நான் தனிமையில் இல்லை என்ற ஒரு பேருறுதி. பகவான் சொல்வார், உனக்கு என்ன தேவை என்று உனக்கே தெரியாது, ஆனால் அது எனக்கு தெரியும். அந்த தெரியும் என்ற இடத்தில்தான் குரு கிருபை தன் வேலையை ஆரம்பிக்கிறது. சரி, அந்த குருவை அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? மனித அறிவால் யோசித்தால் 1000 பதில்கள் வரும். ஆனால் குரு தரும் ஒரே பதில் நாமம். நாமம் என்பதை ஏதோ ஒரு மந்திரம் என்று மட்டும் சுருக்கி புரிந்து கொள்ளாதீர்கள். நாமம் என்பது குருவின் கருணையே ஒலியாக மாறிய பேருருவம். நீங்கள் நம்பிக்கையோடு சொன்னாலும் சரி, சந்தேகத்தோடு சொன்னாலும் சரி, அழுது கொண்டே சொன்னாலும் சரி, ஏன் வெறுமனே சொன்னாலும் சரி, நாமம் நிச்சயம் வேலை செய்யும். ஏனென்றால் நாமல் உங்கள் தகுதியை பார்க்காது, அது குருவின் தீர்மானத்தை நிறைவேற்றும். பகவான் யோகிராம் சுரத்குமாரின் நாமம் உங்கள் மனதை சுத்தம் செய்யும், வழியை காட்டும். சில நேரம் வழி தெரியாமல் உங்களை அப்படியே நிறுத்தியும் வைக்கும். புரிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே, அந்த நிறுத்தமும் கூட அவர் அருளின் ஒரு வடிவம்தான். நாமம் சொல்ல ஆரம்பித்த பிறகு சிலர் பயப்படுவார்கள், எதற்காக என் வாழ்க்கையில் திடீரென்று வலி அதிகரிக்கிறது என்று. இங்கே ஒரு முக்கியமான உண்மையை நீங்கள் உணர வேண்டும். சரணாகதி என்றால் வலி இல்லாத வாழ்க்கை அல்ல, வலிக்குள் அர்த்தம் பிறக்கும் வாழ்க்கை. குரு நம்மை அழிக்க வலி தரமாட்டார், நம்மை பக்குவப்படுத்தவே வலி தருவார். சில நேரம் நம்மை யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு சூழல் வரும். அருகில் இருப்பவர்களே தூரமாக இருப்பார்கள். தனிமை நெருக்கமாக அமர்ந்து கொள்ளும். அந்த இடத்தில்தான் குரு நம்மை உள்ளே திருப்புகிறார். வெளியே தேடாதே, நான் இங்கே உனக்குள் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும் அற்புதமான தருணம் அது. பலர் நினைக்கிறார்கள், என்றாவது ஒரு நாள் குருவை பார்த்து விட வேண்டும் என்று. குருவை அடைவது என்பது கண்களால் பார்க்கும் ஒரு வெளிப்புற சம்பவம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் பார்த்து, இதையும் என் தந்தைதான் பார்த்து கொள்கிறார் என்று உங்கள் உள்ளம் என்றைக்கு நிம்மதியாக சொல்லுகிறதோ அன்றைக்கே நீங்கள் குருவை அடைந்து விட்டீர்கள். அந்த நிலையில் நடப்பது சரியா தவறா என்ற கணக்கே தேவையில்லை. அவர் பார்த்து கொள்ளுகிறார் என்ற ஒரே உணர்வு போதும். நீங்கள் அப்படி உணரும்போது மிக மெதுவாக உங்களுக்குள் ஒரு மாற்றம் நிகழும். எனக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, அது என் தந்தைக்கு தெரியும் என்று சொல்லத் தொடங்குவீர்கள். அந்த நாள் முதல் ஜெபம் என்பது அவரிடம் எதையாவது கேட்பதல்ல, உங்களையே ஒப்படைப்பதாக மாறும். வாழ்க்கை ஒரு சுமையல்ல, அது குருவின் பாடமாக மாறும். இங்கே இன்னொரு ஆழமான சத்தியமும் இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு உயிரை மட்டும் குரு தேர்வு செய்வதில்லை. அந்த ஒரு உயிரின் மூலமாக
அவர் முழு குடும்பத்தையுமே தன் கருணையால் சுற்றி வளைத்து கொள்கிறார். அந்த வீட்டில் உள்ள மற்றவர்கள் நாமம் சொல்லாவிட்டாலும் பக்தி பேசாவிட்டாலும் அந்த வீட்டில் தீய சக்திகள் விலகும், பாதுகாப்பு அதிகரிக்கும், தேவையில்லாத துன்பங்கள் குறையும். குரு ஒருவரை மட்டும் காப்பாற்றவில்லை, அவருடன் தொடர்புள்ள எல்லோரையும் தன் அருட்பார்வையில் வைத்து கொள்கிறார். அன்பர்களே, குருவை அடைவது எப்படி என்று இன்னும் நீங்கள் கேட்கிறீர்களா? பதில் ஒன்றே ஒன்றுதான், நாமம். உங்களிடம் எந்த ஒழுங்கும் இல்லை என்றாலும் பரவாயில்லை, நம்பிக்கை முழுமையாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, எண்ணிக்கை தெரியாவிட்டாலும் பரவாயில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் போதும், நிறுத்தாமல் நாமம் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார் என்ற இந்த ஒரு சொல் உங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெதுவாக விடுவித்து அவர் கரங்களுக்குள் பத்திரமாக சேர்த்துவிடும். அன்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்குள் ஒரு சிறிய அமைதியை கொடுத்திருந்தால் அது இந்த வார்த்தைகளால் அல்ல, அது அந்த மகாகுருவின் அருள். நாமத்தை உச்சரியுங்கள், மீதியை அவரிடம் விட்டுவிடுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. சர்வம் யோகிராம் சுரத்குமார் அர்ப்பணமஸ்து.